தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 100 இஞ்சி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இஞ்சி இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இஞ்சி கறிக்கு கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. சாம்பார் வெங்காயமும் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தாளிசம் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். அதுல இருந்து ஒரு பாதி எடுத்து நம்ம இஞ்சி வறுத்தது கூட சேர்த்து அரைச்சிடலாம். மீதி அப்படியே பாத்திரத்தில் இருக்கட்டும். நம்ம அரைச்சிட்டு இஞ்சி அரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த எண்ணெயில கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாத்தோட நல்லா இந்த எண்ணெயில நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை அளவு புளி சேர்த்துக்கலாம். இப்படி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த புளி அளவு டேஸ்ட், எந்த அளவுக்கு புளி தண்ணி டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி ஊற்றி வச்சு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி கறி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச இஞ்சியையும் அந்த வெங்காய கலவையும் சேர்த்து அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் மசாலாவும் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கூட கொஞ்சம் பிடிக்கணும், கூட கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி வாசனை உங்களுக்கு தூக்கலாகன்னா இனிப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் போட்டு நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட தேவையில்ல. வெல்லம் கரைஞ்சா போதும். கடைசியாக நம்ம சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி கறி ரெடி ஆயிடுச்சு.